இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் டிஸ்கனெக்டே ஆகாத ஒரு டெலிஃபோன் லைன் இருக்குது. இந்தியா பாகிஸ்தான் ஹாட்லைன். இது இந்தியாவுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் நியூ டெல்லிக்கும் பாகிஸ்தானுடைய மிலிட்ரி ஹெட் குவார்ட்டர்ஸ் ராவல்பிண்டியும் கனெக்ட் பண்ணியிருக்கும். வாரம் செவ்வாய்க்கிழமை ரெண்டு நாட்டுடைய மிலிட்ரி ஜெனரல் இந்த லைனில் பேசிப்பாங்க. அந்த வாரத்தில் நடக்க இருக்க ஏதாவது இம்பார்ட்டண்ட்டான மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், தேவைப்படுற மிலிட்ரி இன்ஃபர்மேஷன்ஸ் ஏதாவது ஷேர் பண்ணிப்பாங்க. இது மட்டும் இல்லாமல் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் கிளாரிஃபிகேஷன்ஸையும் ஷேர் பண்ணிப்பாங்க. இது மாஸ்கோவுக்கும் வாஷிங்டன் டிசிக்கும் இருக்க ஒரு டெலிஃபோன் கனெக்ஷனுடைய சேம் மாடல் தான் நம்மளும் ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை தாண்டி வேறு ஏதாவது ஒரு வார் சிச்சுவேஷன், க்ரைசிஸ் இந்த மாதிரி வர இடத்துல அது இன்னமும் எஸ்கலேட் ஆகிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் இந்த லைனை பயன்படுத்துவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், ஆப்ரேஷன் சிந்துடைய சீஸ்ஃபயருக்கும் இந்த லைன் தான் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. எல்லாரும் யோசிக்கலாம், இந்தியா ரொம்ப எக்யூப்டாக இருக்குது, நம்ம ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்டான வார்க்கே போயிடலாமே அப்படின்னு சொல்லிட்டு. ஹிஸ்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வேர்ல்டு வாரை லீட் பண்ணி ஜெயிச்ச அது யூகேவாக இருக்கட்டும் இல்லை ரஷ்யாவாக இருக்கட்டும், இப்போது ரொம்ப பெரிய எக்கனாமிக்கல் பவர்ஸாக இல்லை. இந்தியா வாரை ஜெயிச்சிடலாம், ஆனால் ஜெயிச்சதுக்கப்புறம் 10 வருஷம் எக்கனாமிக்கலாக பேக்வேர்டாக போயிடும். இதுதான் என்னுடைய கருத்து. உங்களுடைய கருத்து என்னன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம்.